Hi guys, welcome to my channel. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போடுற சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பார்க்க முடியுங்க. இன்னைக்கு நாம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு காமிச்சு தர போறேங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதாங்க. ஆனா பிகினர்ஸ் இருப்பாங்க இல்ல, அவங்களுக்காக தான் நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சு தர போறேங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்க உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், தோலோடு இருந்தால் கூட ஒன்றும் செய்யாதுங்க. ஏன்னா நாம் லைட்டாக சுரண்டு விட்டுட்டாலே போதுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை பாருங்கள். குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. மஞ்சள் தூள், பெருஞ்சீரகத்தூள், நல்ல மிளகு தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கணும் பாருங்கள். இது கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க. நாம் போட்ட உருளைக்கிழங்குல எல்லா மசாலாவும் பிடிக்கணுங்க. ஸோ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெளியே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதை போட்டு பொரிச்சு எடுக்கலாங்க. எண்ணெய் ஹீட் ஆகிட்டுங்க. இப்போ நாம் உருளைக்கிழங்கு இதில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். உருளைக்கிழங்கை சூடான எண்ணெயில் சேர்த்துருக்கோங்க. பொரியட்டுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை திருப்பி போடலாங்க. ஒரு கிண்டு விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை மேலோட்டு தூவிக்கோங்க. வாசனை கருவேப்பிலை போட்டதுமே வாசனை கமகமான வர தொடங்கியாச்சுங்க. உருளைக்கிழங்கு பொரியட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, பொட்டேட்டோ ஃப்ரை ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியனை நீள்வாக்கில் வெட்டு வச்சுருந்தீங்க, அதை சேர்க்குதுங்க. உங்களுக்கு தேவையான ஆனியன் சேர்த்துக்கோங்க. வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சூடாக சர்வ் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதாங்க, பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி பண்ணிட்டோங்க. ஈஸியான முறையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்க போகிறோங்க. நீங்களும் குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணி கொடுங்க. லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுங்க. குழந்தைங்க காலியாக்கி கொண்டு வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. சாப்பிடும்போதே உங்களுக்கு தெரியுங்க, நல்லா மொறுமொறுன்னு இருக்க போகிறோங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்க போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.